உள்ளத்தில் வச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்கிறதுலையும் உணர்ச்சி வசப்படுறதுலையும் என்ன அர்த்தம் இருக்குது? ஒன்றுமே கிடையாது. அப்போ நம்முடைய ஒரே நோக்கம் என்ன? நம்முடைய எண்ணங்கள் நிறைவேற வேண்டும். அதுக்கு நம்ம ஐயா கருப்பசாமி துணை கொடுக்க வேண்டும். நடத்துகிற பூஜை அதுக்கு பலனுடையதாக இருக்க வேண்டும். இது மட்டும்தான் நம்முடைய லட்சியமே தவிர உலகத்தில் யாரை பற்றியும் சிந்திக்கக்கூடாது, யாரை பற்றியும் நினைக்கக்கூடாது. அந்த இடம் இது இல்லை. வெளியில் போயிட்டால் எல்லாருமே சாதாரண மனிதனாகிருவிய. ஆனால் இங்கே வந்தால் சாமியுடைய உணர்வும் சிந்தனையும் மட்டும்தான் உங்கள் எல்லாரும் உள்ளத்துலையும் இருக்கணும். அதுதான் நம்ம கோவில் வழிபாட்டினுடைய தன்மை. மனதுக்கு முக்கியத்துவம் கொடுத்த ஒரே ஒரு காரணத்தால் தான் நம்ம கோவிலினுடைய அடையாள வாக்கியம் என்னது? மாசிலா மனமே ஈசன் கோயில். நம்ம மனதனுடைய பரிசுத்த தன்மையில் இறைவன் இருக்கிறான் என்பதை உணர்ந்து எழுதப்பட்டது தான் மாசிலா மனமே ஈசன் கோயில். இதை எல்லா பக்தர்களுமே யார்கிட்ட பேசினாலுமே மாசிலா மனமே ஈசன் கோயிலுங்கிற வார்த்தையை உபசரித்து பேசலாம், நிறைவு பண்ணியும் பேசலாம். அந்த எண்ணத்தை எல்லாருடைய உணர்வுகளுக்கும் நீங்கள் புதுமைப்படுத்திக்கலாம், பதிவு செய்யக்கலாம். ஏன்னா அந்த வார்த்தையை சொல்ல சொல்ல நம்முடைய மனசு நம்ம சரியாக இருக்கோமா, நம்ம தெளிவாக இருக்கிறோமா, நம்ம உணர்வுகளில் எதுவும் கள்ளத்தனமாக எதுவும் சிந்திக்கிறோமா, நம்ம மனதளவில் எதுவும் தப்பு செய்கிறோமா அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் நம்மளை சிந்திக்க வைக்கும். ஏன்? மாசு என்றால் அழுக்கு, அழுக்கு என்றால் கெட்ட உணர்வுன்னு அர்த்தம். அதை என்ன சொல்கிறோம்? மாசில்லாத மனம், கெட்ட உணர்வில்லாத மனம்தான் இறைவன் வீட்டிற்கும் கோயில் என்பது நம்முடைய தத்துவம். அப்போ இந்த வார்த்தையை எல்லாரும் சொல்லும் பொழுது இந்த வார்த்தையை சொல்கிறோமே, நம்ம உள்ளத்தில் இப்படி ஒரு எண்ணம் இருக்கக்கூடாது. அப்படின்னு அந்த எண்ணம் கெட்டேன்னு என்ன செய்யும்? நம்மளை விட்டு உடனே பறந்து போகும். ஒரு எதிரியே இருக்கான், அவனை பகவான் திருத்தணும்னு நினைக்கணுமே தவிர மனிதருக்கு மனிதன் தாக்கணும்னு நினைக்கவே கூடாது. அது ரொம்ப முக்கியம். அதுதான் நீங்கள் நம்ம எல்லோரும் புரிஞ்சுக்க வேண்டியது. ஒரு எதிரியே இருக்கிறான், மனிதனுக்கு மனிதன் தாக்கணும் அப்படிங்கிற சிந்தனையே நமக்கு இந்த உலகத்தில் வரக்கூடாது. இறைவன்கிட்ட முறையிடுதோம், ஆண்டவன் அவன் உள்ளத்தை திருத்தணுமே தவிர அவனை வருத்தப்பட வைக்கக்கூடாது. இந்த இடத்துல நம்முடைய கோயிலுடைய தத்துவமே அதுதான். கடவுள் அவன் உணர்வை, அவன் உள்ளத்தை திருத்த வேண்டுமே தவிர வருத்தப்பட வைக்கக்கூடாது. ஆனால் அவன் திருந்திட்டாம்னா நம்ம அவன்கிட்ட விடுதலை ஆயிடுவோம். இந்த சாதுக்களின் ஞானம் மிகுந்த இந்த வழிபாடுகளுக்கு தான் இந்த கோயிலில் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? இந்த பூஜை புரஸ்காரத்தை பண்ணுறோம். இந்த யாகத்தில் நீங்கள் போடும் பொழுது உங்களுடைய உணர்வுகள் பதிவாகும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், கேட்டுக்காங்க. பஸ்ஸில் 10 பேர் போவீங்க, 10 பேர் சீட்டில் உட்காந்துருப்பீங்க. ஒரு சீட்டில் ஒருத்தர் ரொம்ப நேரமாக உட்காந்துருப்பார். அவர் எழுந்தவுடனே நீங்கள் அந்த சீட்டில் உட்காந்தா ஒரு ஹீட் இருக்கும். அந்த சூடு எங்கேருந்து வந்துச்சு? உட்கார்ந்த மனிதனுடைய உடலில் உள்ள சூடு அந்த சீட்டில் பதிவாயிருக்கு. இது நம்முடைய ப்ராக்டிக்கலாக ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். இதை மாதிரி நம்ம நினைக்கிற பொருளுக்கு கூட ஒரு உணர்வு இருக்குது. நம்ம தொடுகிற ஒரு பொருளுக்கு கூட உணர்வு இருக்குது. நம்ம தொடுகிற உணர்வு கூட எந்த பொருளை தொடுகிறோமோ அந்த பொருளில் நம்முடைய உணர்ச்சி பதிவாகும். ஒரு வாழைப்பழத்தை வாங்கி கையில் ஒரு அரை மணி நேரம் நீங்கள் வச்சுருங்க, பழம் தோலெல்லாம் கருகி போய் நிறம் மாறி போயிடும். என்னது அது? உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய காந்த சக்தியினுடைய எதிர்மறை சிந்தனை அந்த பழத்துக்கும் உங்களுக்கும் ஒத்துக்கல, அதனுடைய நிறமே மாறிப்போச்சு. அப்போ இந்த மாதிரி உணர்வுகள் அந்த பழத்தில் பதிவாகுவது போல் மலர்களில் பதிவாகிறது. மென்மையான ஒரு மலரை எதுக்கு சாமிக்கு அர்ச்சனை பண்ணுறோம்? நம்முடைய எண்ணங்கள் அந்த மலரில் பதிவாகிடும். இந்த உடம்பில் உள்ள உணர்வுகள் அந்த மலரில் பதிவாகிடும். இந்த மலர்களை பகவானுக்கு அர்ச்சனை செய்கிற பொழுது அந்த எண்ணங்கள் இறைவனுடைய திருவடியில் பலனாகும். அதுக்கு தான் நம்முடைய மலர்களை அர்ச்சனை செய்வது. இந்த ஓமத்தில் சமித்துகள் போடுவது நம்முடைய துயரங்கள் தீரணும்னு நினச்சி போடுறோம். அக்கனியில் போட்டது என்றைக்கும் திரும்பி வரப்போகிறதே இல்லை. உண்மையாக காற்றில் போட்டால் திரும்பி கிடைக்கும், தண்ணீரில் போட்டால் திரும்பி கிடைக்கும், ஆகாயத்தில் போட்டால் பூமிக்கு வந்துடும், பூமியில் போட்டாலும் கிடைக்கும். ஆனால் அக்கனியில் போட்ட பொருள் கண்டிப்பாக கிடைக்க போகிறதே இல்லை. உண்மையா இல்லையா? அதை மாதிரி நம்ம அனைவருடைய துயரத்தையும் நம்ம இன்றைக்கி இணைஞ்சிருக்கோம். உணர்வு பூர்வமாக அக்கனிக்கு சமர்ப்பம் பண்ணிட்டோம். இனி அது நமக்கு ரிட்டர்ன் ஆகவே செய்யாது. புதிய புதிய கர்மாக்கள் உலகத்தில் தோன்றிக்கிட்டு இருக்குது. அவைகள் அனைத்துக்கும் இந்த பிறவி முழுக்க தெய்வ வழிபாடு பண்ணி தான் நம்ம தேர்த்துக்கிட முடியும். ஒரே நாள் பிரார்த்தனையில், ஒரே நாள் பூஜையில் இந்த உலகத்தில் எந்த துயரத்தையும் தீர்த்ததாக எந்த சரித்திர சான்றுகளும் இந்த உலகில் இல்லை. ஆனால் இந்த பிறவி எடுத்ததே உண்மையாக வாழ்வதற்கும் கடமைகளை செய்வதற்கும் இமைப்பொழுதும் நீங்காது என் நெஞ்சில் நமச்சிவாயம் என்னும் ஒலிப்பதற்குமாகவே பிறந்தோம்னு திருவாசகம் சொல்கிறது மாதிரி எல்லா நேரத்திலும் இறைவனுடைய திருநாமமும் திரு சிந்தனைகளும் நம் உணர்வுகளில் பதிவாகி இருந்தால் இந்த உலக வாழ்வை நம்ம எளிதில் கழித்து விடலாம்.
அதனால் எல்லாருக்கும் முதல்ல மன அமைதி, ஆனந்தம், சாந்தம், சந்தோஷம், மகிழ்ச்சி, பகவான் மீது உயர்ந்த எண்ணம், உயர்ந்த சிந்தனை, இவைகள் இருக்கிறவன் உணர்ச்சி வசப்பட மாட்டான், கோபப்பட மாட்டான், சண்டை போட மாட்டான், சத்தம் போட்டு பேச மாட்டான். புரியுதா? இந்த உணர்வுகளை நம் பக்தர்கள் அனைவருமே கொள்ள வேண்டும். எதிர்காலத்தில் நம்ம ஞான வழிபாடு பண்ண போகிறோம், தவசிரேஷ்டம் பண்ண போகிறோம். எல்லோரும் என்னை நோக்கி வரப்போகிறீங்க, உங்களுக்கு ஞானத்துக்கு வழிகாட்ட போகிறேன். என்ன தவம்னா என்னென்னு சொல்லித்தர போகிறேன், நீதினா என்னென்னு சொல்லித்தர போகிறேன். அப்படிங்கிற நீங்கள் என்னுடைய பாதையில் வரக்கூடியவங்க மனசாட்சியோடு இருக்க பழகி கொள்ளுங்கள். என்னுடைய வேண்டுகோள். உங்கள்கிட்ட வேண்டுறது நான் அதை மட்டும் தான் வேண்டுதேன், வேறு எதுவுமே வேண்டலை. ஆண்டவனால் எல்லாரும் இந்த உலகத்தில் நல்லா இருப்போம், புண்ணியமாக இருப்போம். இன்னையிலேருந்து நம்ம வெற்றி படியிலே கால் எடுத்து வைத்து அற்புதமான வாழ்க்கையினுடைய ஆனந்தத்தை நம்ம சந்திக்கிறோம். அதனால் எல்லார் உணர்வுகளும் எல்லார் உள்ளவும் இறைவனுடைய திருநாமத்தை ஜபிக்க வேண்டும். யாருடைய மனம் நமக்கு பிடிக்கவில்லையோ அவனை நினைத்து இறைவா இவன் உணர்வுகளையும் மனதையும் திருத்து என்ற ஒரு வழிபாட்டை ஒவ்வொருத்தருடைய மனையிலும் நம்ம விளக்கேற்றி கும்பிட ஆரம்பிக்கிறோம். இந்த பாக்கியம் நம்ம எல்லாருக்கும் இந்த உலகத்தில் கிடைக்கும். ஆடி அமாவாசை யாகம் இதை விட பெரிய யாகம். அந்த யாகத்தில் நம்ம மக்களுக்கு 3 வேளை அன்னதானங்கள் கொடுக்குறோம். யாக பூஜையில் கலந்துக்கிட்டவங்களுக்கு நிறைய நாமவாளிகள்லாம் பாடுறதுக்கெல்லாம் ஆட்கள் வராங்க. சுவாமியவே உத்தரவு வாங்கி தான் அந்த யாகத்தையே ஆடி அமாவாசையில் நடத்துகிறோம். கலந்து கொள்ளக்கூடியவங்க பதிவு செஞ்சு கலந்து கொள்ளலாம். பக்தர்கள் பொதுமக்களும் சாமியை நல்லா கும்பிட்டுக்கலாம், புஷ்பாஞ்சலி பண்ணிக்கலாம், அருள்வாக்கு கேட்டுக்கலாம். எல்லாமே இருக்குது. ஆடி அமாவாசையில் அருள்வாக்கும் இருக்குது. எல்லாருமே நல்ல முறையில் மனதை தீட்டி கொண்டு வாருங்கள். அதுவே நமக்கு புனிதமான வழி என்று சொல்லுவோம். எல்லோரும் நல்லா இருப்போம். இப்போ என்ன செய்யணும்னா, இந்த சீட்டுகளை கையில் காட்டிட்டு மட்டும் இந்த மலர்களை உங்கள் நினைவில் நிறுத்தி ஆண்டவனுக்கு சமர்ப்பிக்கிறீங்க. எல்லா உணர்வுகளும் புனிதப்படும். ரொம்ப சுலபமாகவும் இருக்க வேண்டாம், ரொம்ப வேகமாகவும் இருக்க வேண்டாம். மத்தியமான நடுநிலை தவறாத நன்னெஞ்சோடு மலர்களை இறைவனுக்கு சமர்ப்பிக்கவும். தமிழ் பேசும் என் கருப்பசாமி, கொஞ்சம் தமிழ் பேசும் என் கருப்பசாமி. அறிவு திறவுகோலை வாரம் இருமுறை ஞானம் கேட்க வைத்த ஐயனே, வியாழன் வெள்ளியிலே வெள்ளி முளைத்தது போல் கீதை போல உந்தன் வேதமே. அறிவு திறவுகோலை வாரம் இருமுறை ஞானம் கேட்க வைத்த ஐயனே, வியாழன் வெள்ளியிலே வெள்ளி முளைத்தது போல் கீதை போல உந்தன் வேதமே. புனிதவா நான் திருநாமத்தை சொல்கிறேன், எல்லா பக்தர்களும் கூட சேர்ந்து சொல்லுங்க. ஓம் ஸ்ரீ ராமபுத்ராய போற்றி, ரட்சகனே போற்றி, ஓம் ஸ்ரீ லோய ரட்சகனே போற்றி, ஓம் ஸ்ரீ வெள்ளை குதிரை வாகனனே போற்றி, ஓம் ஸ்ரீ வெள்ளை குதிரை வாகனனே போற்றி, ஓம் ஸ்ரீ ஆயுதபாணியே போற்றி, ஓம் ஸ்ரீ ஆயுதபாணியே போற்றி, ஓம் ஸ்ரீ கோபிசூடிய கோமானே போற்றி, ஓம் ஸ்ரீ கோபிசூடிய கோமானே போற்றி, ஓம் ஸ்ரீ கோபிசூடிய கோமானே போற்றி, ஓம் ஸ்ரீ உயிர் பலி இல்லாத உத்தம கருப்ப சுவாமியே போற்றி, ஓம் ஸ்ரீ உயிர் பலி இல்லா உத்தம கருப்ப சுவாமியே போற்றி, ஓம் ஸ்ரீ 18 படி கொண்டோனே போற்றி, ஓம் ஸ்ரீ 18 படி கொண்டோனே போற்றி, ஓம் ஸ்ரீ சித்தர்களின் தோழனே போற்றி, ஓம் ஸ்ரீ
சித்தர்களின் தோழனே போற்றி. ஓம் ஸ்ரீ ஞானியர் அன்பனே போற்றி. ஓம் ஸ்ரீ ஞானியர் அன்பனே போற்றி. ஓம் ஸ்ரீ அருள்வாக்கு கருப்ப சுவாமியே போற்றி. ஓம் ஸ்ரீ அருள்வாக்கு கருப்ப சுவாமியே போற்றி. ஓம் ஸ்ரீ சாய்ந்த கொண்டைக்காரனே போற்றி. ஓம் ஸ்ரீ சாய்ந்த கொண்டைக்காரனே போற்றி. ஓம் ஸ்ரீ சங்கடம் தீர்ப்பவனே போற்றி. ஓம் ஸ்ரீ சங்கடம் தீர்ப்பவனே போற்றி. ஓம் ஸ்ரீ நினைவில் நிலைத்தவனே போற்றி. ஓம் ஸ்ரீ நினைவில் நிலைத்தவனே போற்றி. ஓம் ஸ்ரீ கண்கண்ட தெய்வம் கருப்ப சுவாமியே போற்றி. ஓம் ஸ்ரீ கண்கண்ட தெய்வம் கருப்ப சுவாமியே போற்றி. ஓம் ஸ்ரீ உள்ளம் வாழும் தெய்வமே போற்றி. ஓம் ஸ்ரீ உள்ளம் வாழும் தெய்வமே போற்றி. ஓம் ஸ்ரீ புளியறையில் புண்ணியமாய் அமர்ந்தவனே போற்றி. ஓம் ஸ்ரீ புளியறையில் புண்ணியமாய் அமர்ந்தோனே போற்றி. ஓம் ஸ்ரீ வழிகாட்டு மாளிகைப்பாறை கருப்பசுவாமியே போற்றி. ஓம் ஸ்ரீ வழிகாட்டும் மாளிகைப்பாறை கருப்ப சுவாமியே போற்றி. ஓம் ஸ்ரீ ராமபுத்ராய போற்றி. ஓம் ஸ்ரீ ராமபுத்ராயே போற்றி. ஓம் ஸ்ரீ லோகாய ரட்சகனே போற்றி. ஓம் ஸ்ரீ லோகாய ரட்சகனே போற்றி. ஓம் ஸ்ரீ வெள்ளை குதிரை வாகனனே போற்றி. ஓம் ஸ்ரீ வெள்ளை குதிரை வாகனனே போற்றி. ஓம் ஸ்ரீ 18 படி கொண்டோனே போற்றி. ஓம் ஸ்ரீ 18ஆம் படி கொண்டானே போற்றி. ஓம் ஸ்ரீ சித்தர்களின் தோழனே போற்றி. ஓம் ஸ்ரீ சித்தர்களின் தோழனே போற்றி. ஓம் ஸ்ரீ ஞானியர் அன்பனே போற்றி. ஓம் ஸ்ரீ ஞானியர் அன்பனே போற்றி. ஓம் ஸ்ரீ அருள்வாக்கு கருப்பசுவாமியே போற்றி. ஓம் ஸ்ரீ அருள்வாக்கு கருப்பசாமியே போற்றி. ஓம் ஸ்ரீ சாய்ந்த கொண்டைக்காரனே போற்றி. ஓம் ஸ்ரீ சாய்ந்த கொண்டைக்காரனே போற்றி. ஓம் ஸ்ரீ சங்கடம் தீர்ப்பவனே போற்றி. ஓம் ஸ்ரீ சங்கடம் தீர்ப்பவனே போற்றி. ஓம் ஸ்ரீ நினைவில் நிலைத்தவனே போற்றி. ஓம் ஸ்ரீ நினைவில் நினைத்தவனே போற்றி. ஓம் ஸ்ரீ கண்கண்ட தெய்வம் கருப்பசுவாமியே போற்றி. ஓம் ஸ்ரீ கண்கண்ட தெய்வம் கருப்பசாமியே போற்றி. ஓம் ஸ்ரீ உள்ளம் வாழும் தெய்வமே போற்றி. ஓம் ஸ்ரீ உள்ளம் வாழும் தெய்வமே போற்றி. ஓம் ஸ்ரீ புளியறையில் புண்ணியமாய் அமர்ந்தோனே போற்றி. ஓம் ஸ்ரீ புளியறையில் புண்ணியமாய் அமர்ந்தோனே போற்றி. ஓம் ஸ்ரீ வழிகாட்டும் மாளிகைப்பாறை கருப்பசாமியே போற்றி. ஓம் ஸ்ரீ வழிகாட்டும் ஆழியப்பாறை கருப்பசாமியே போற்றி. ஓம் ஸ்ரீ ராமபுத்ராய போற்றி. ஓம் ஸ்ரீ ராமபுத்திராய போற்றி. ஓம் ஸ்ரீ லோகாய ரட்சகனே போற்றி. ஓம் ஸ்ரீ லோகாய ரட்சகனே போற்றி. ஓம் ஸ்ரீ வெள்ளை குதிரை வாகனனே போற்றி. ஓம் ஸ்ரீ வெள்ளை குதிரை வாகனனே போற்றி. ஓம் ஸ்ரீ ஆயுத பாணியே போற்றி. ஓம் ஸ்ரீ ஆயுதபாணியே போற்றி. ஓம் ஸ்ரீ கோபிசூடிய கோமானே போற்றி. ஓம் ஸ்ரீ கோபி சூடிய கோமானே போற்றி. ஓம் ஸ்ரீ உயிர் பலி இல்லா உத்தம கருப்பசுவாமியே போற்றி. ஓம் ஸ்ரீ உயிர்ப்பலி இல்லா உத்தம கருப்பசாமியே போற்றி. ஓம் ஸ்ரீ 18 படி கொண்டோனே போற்றி. ஓம் ஸ்ரீ 18ஆம் படி கொண்டானே போற்றி. ஓம் ஸ்ரீ சித்தர்களின் தோழனே போற்றி. ஓம் ஸ்ரீ சித்தர்களின் தோழனே போற்றி.
புலியறையில் புண்ணியமாய் அமர்ந்தோனே போற்றி. ஓம் ஸ்ரீ புளியரியில் புண்ணியமாய் அமர்ந்தானே போற்றி. ஓம் ஸ்ரீ வழிகாட்டும் மாளிகைப்பாறை கருப்பசுவாமியே போற்றி. ஓம் ஸ்ரீ வழிகாட்டும் மாளிகைப்பாறை கருப்பசாமியே போற்றி. ஓம் ஸ்ரீ ராமபுத்ராய போற்றி. ஓம் ஸ்ரீ ராமபுத்ராயா போற்றி. ஓம் ஸ்ரீ லோகாய ரட்சகனே போற்றி. ஓம் ஸ்ரீ லோகாய ரட்சகனே போற்றி. ஓம் ஸ்ரீ வெள்ளை குதிரை வாகனனே போற்றி. ஓம் ஸ்ரீ வெள்ளை குதிரை வாகனனே போற்றி. ஓம் ஸ்ரீ ஆயுதபாணியே போற்றி. ஓம் ஸ்ரீ ஆயுதபாணியே போற்றி. ஓம் ஸ்ரீ கோபிசூடிய கோமானே போற்றி. ஓம் ஸ்ரீ கோபிசூடிய கோமானே போற்றி. ஓம் ஸ்ரீ உயிர் பலியில்லா உத்தம கருப்பசுவாமியே போற்றி. ஓம் ஸ்ரீ உயிர்ப்பலி இல்லா உத்தம கருப்பசாமியே போற்றி. ஓம் ஸ்ரீ 18 படி கொண்டோனே போற்றி. ஓம் ஸ்ரீ 18ஆம் அடி கொண்டானே போற்றி. ஓம் ஸ்ரீ சித்தர்களின் தோழனே போற்றி. ஓம் ஸ்ரீ சித்தர்களின் தோழனே போற்றி. ஓம் ஸ்ரீ ஞானியர் அன்பனே போற்றி. ஓம் ஸ்ரீ ஞானியர் அன்பனே போற்றி. ஓம் ஸ்ரீ அருள்வாக்கு கருப்பசுவாமியே போற்றி. ஓம் ஸ்ரீ அருள்வாக்கு கருப்பசாமியே போற்றி. ஓம் ஸ்ரீ சாய்ந்த கொண்டைக்காரனே போற்றி. ஓம் ஸ்ரீ சாய்ந்த கொண்டைக்காரனே போற்றி. ஓம் ஸ்ரீ சங்கடம் தீர்ப்பவனே போற்றி. ஓம் ஸ்ரீ சங்கடம் தீர்ப்பவனே போற்றி. ஓம் ஸ்ரீ நினைவில் நிலைத்தவனே போற்றி. ஓம் ஸ்ரீ நினைவில் நினைத்தவனே போற்றி. ஓம் ஸ்ரீ கண்கண்ட தெய்வம் கருப்பசாமியே போற்றி. ஓம் ஸ்ரீ கண்கண்ட தெய்வம் கருப்பசாமியே போற்றி. ஓம் ஸ்ரீ உள்ளம் வாழும் தெய்வமே போற்றி. ஓம் ஸ்ரீ உள்ளம் வாழும் தெய்வமே போற்றி. ஓம் ஸ்ரீ புலியறையில் புண்ணியமாய் அமர்ந்தோனே போற்றி. ஓம் ஸ்ரீ புளியரியில் புண்ணியமாய் அமர்ந்தோனே போற்றி. ஓம் ஸ்ரீ வழிகாட்டும் மாளிகைப்பாறை கருப்பசாமியே போற்றி. ஓம் ஸ்ரீ வழிகாட்டும் ஆழியப்பாறை கருப்பசாமியே போற்றி. ஓம் ஸ்ரீ ராமபுத்ராய போற்றி. ஓம் ஸ்ரீ ராமபுத்திராயா போற்றி. ஓம் ஸ்ரீ லோகாய ரட்சகனே போற்றி. ஓம் ஸ்ரீ லோகாய ரட்சகனே போற்றி. ஓம் ஸ்ரீ வெள்ளை குதிரை வாகனனே போற்றி. ஓம் ஸ்ரீ வெள்ளை குதிரை வாகனனே போற்றி. ஓம் ஸ்ரீ ஆயுதபாணியே போற்றி. ஓம் ஸ்ரீ ஆயுதபாணியே போற்றி. ஓம் ஸ்ரீ கோபிசூடிய கோமானே போற்றி. ஓம் ஸ்ரீ கோபிசூடிய கோமானே போற்றி. ஓம் ஸ்ரீ உயிர் பலியில்லா உத்தம கருப்பசுவாமியே போற்றி. ஓம் ஸ்ரீ உயிர்ப்பலி இல்லா உத்தம கருப்பசாமியே போற்றி. ஓம் ஸ்ரீ 18 படி கொண்டோனே போற்றி. ஓம் ஸ்ரீ 18ஆம் அடி கொண்டானே போற்றி. ஓம் ஸ்ரீ சித்தர்களின் தோழனே போற்றி. ஓம் ஸ்ரீ சித்தர்களின் தோழனே போற்றி. ஓம் ஸ்ரீ ஞானியர் அன்பனே போற்றி. ஓம் ஸ்ரீ ஞானியர் அன்பனே போற்றி. ஓம் ஸ்ரீ அருள்வாக்கு கருப்பசுவாமியே போற்றி. ஓம் ஸ்ரீ அருள்வாக்கு கருப்பசாமியே போற்றி. ஓம் ஸ்ரீ சாய்ந்த கொண்டைக்காரனே போற்றி. ஓம் ஸ்ரீ சாய்ந்த கொண்டைக்காரனே போற்றி. ஓம் ஸ்ரீ சங்கடம் தீர்ப்பவனே போற்றி. ஓம் ஸ்ரீ சங்கடம் தீர்ப்பவனே போற்றி. ஓம் ஸ்ரீ நினைவில் நிலைத்தவனே போற்றி. ஓம் ஸ்ரீ நினைவில் நிலைத்தவனே போற்றி. ஓம் ஸ்ரீ கண்கண்ட தெய்வம் கருப்பசுவாமியே போற்றி. ஓம் ஸ்ரீ கண்கண்ட தெய்வம் கருப்பசாமியே போற்றி. ஓம் ஸ்ரீ உள்ளம் வாழும் தெய்வமே போற்றி. ஓம் ஸ்ரீ உள்ள வாழும் தெய்வமே போற்றி. ஓம் ஸ்ரீ புலியறையில் புண்ணியமாய் அமர்ந்தோனே போற்றி. ஓம் ஸ்ரீ புளியரில் புண்ணியமாய் அமர்ந்தானே போற்றி. ஓம் ஸ்ரீ ராமபுத்ராய போற்றி. ஓம் ஸ்ரீ வழிகாட்டும் ஆழியப்பாறை கருப்பசாமியே போற்றி. ஓம்
ஓம் ஸ்ரீ ராமபுத்ராய போற்றி ஓம் ஸ்ரீ ராமபுத்ராய போற்றி ஓம் ஸ்ரீ லோகாய ரட்சகனே போற்றி ஓம் ஸ்ரீ லோகாய ரட்சகனே போற்றி ஓம் ஸ்ரீ வெள்ளை குதிரை வாகனனே போற்றி ஓம் ஸ்ரீ வெள்ளை குதிரை வாகனனே போற்றி ஓம் ஸ்ரீ ஆயுத பாணியே போற்றி ஓம் ஸ்ரீ ஆயுதபாணியே போற்றி ஓம் ஸ்ரீ கோபிசூடிய கோமானே போற்றி ஓம் ஸ்ரீ கோபிசூடிய கோமானே போற்றி ஓம் ஸ்ரீ உயிர் பலியில்லா உத்தம கருப்பசுவாமியே போற்றி ஓம் ஸ்ரீ உயிர்ப்பலி இல்லா உத்தம கருப்பசாமியே போற்றி ஓம் ஸ்ரீ 18 படி கொண்டோனே போற்றி ஓம் ஸ்ரீ 18ஆம் படி கொண்டானே போற்றி ஓம் ஸ்ரீ சித்தர்களின் தோழனே போற்றி ஓம் ஸ்ரீ சித்தர்களின் தோழனே போற்றி ஓம் ஸ்ரீ ஞானியர் அன்பனே போற்றி ஓம் ஸ்ரீ ஞானியர் அன்பனே போற்றி ஓம் ஸ்ரீ அருள்வாக்கு கருப்பசுவாமியே போற்றி ஓம் ஸ்ரீ அருள்வாக்கு கருப்பசாமியே போற்றி ஓம் ஸ்ரீ சாய்ந்த கொண்டைக்காரனே போற்றி ஓம் ஸ்ரீ சாய்ந்த கொண்டைக்காரனே போற்றி ஓம் ஸ்ரீ சங்கடம் தீர்ப்பவனே போற்றி ஓம் ஸ்ரீ சங்கடம் தீர்ப்பவனே போற்றி ஓம் ஸ்ரீ நினைவில் நிலைத்தவனே போற்றி ஓம் ஸ்ரீ நினைவில் நிலைத்தவனே போற்றி ஓம் ஸ்ரீ கண்கண்ட தெய்வம் கருப்பசாமியே போற்றி ஓம் ஸ்ரீ கண்கண்ட தெய்வம் கருப்பசாமியே போற்றி ஓம் ஸ்ரீ உள்ளம் வாழும் தெய்வமே போற்றி ஓம் ஸ்ரீ உள்ளம் வாழும் தெய்வமே போற்றி ஓம் ஸ்ரீ புலியரையில் புண்ணியமாய் அமர்ந்தோனே போற்றி ஓம் ஸ்ரீ புளியரையில் புண்ணியமாய் அமர்ந்தானே போற்றி பூ போடாதவங்க இருந்தீங்கன்னா எழுந்திருச்சு வந்து பூ வாங்கிக்கோங்க ஓம் ஸ்ரீ வழிகாட்டும் மாளிகைப்பாறை கருப்பசாமியே போற்றி ஓம் ஸ்ரீ ராமபுத்ராயா போற்றி ஓம் ஸ்ரீ ராமபுத்ராய போற்றி. லோகநாயக ரட்சகனே போற்றி ஓம் ஸ்ரீ லோகாய ரட்சகனே போற்றி ஓம் ஸ்ரீ லோகாய ரட்சகனே போற்றி ஓம் ஸ்ரீ லோகாய ரட்சகனே போற்றி ஓம் ஸ்ரீ வெள்ளை குதிரை வாகனனே போற்றி ஓம் ஸ்ரீ வெள்ளை குதிரை வாகனனே போற்றி ஓம் ஸ்ரீ ஆயுதபாணியே போற்றி ஓம் ஸ்ரீ ஆயுத பாணியே போற்றி ஓம் ஸ்ரீ கோபிசூடிய கோமானே போற்றி ஓம் ஸ்ரீ கோபிசூடிய கோமானே போற்றி ஓம் ஸ்ரீ உயிர்ப்பலி இல்லா உத்தம கருப்பசாமியே போற்றி ஓம் ஸ்ரீ உயிர் பலியில்லா உத்தம கருப்பசுவாமியே போற்றி ஓம் ஸ்ரீ 18ஆம் படி கொண்டானே போற்றி ஓம் ஸ்ரீ 18 படி கொண்டோனே போற்றி ஓம் ஸ்ரீ சித்தர்களின் தோழனே போற்றி ஓம் ஸ்ரீ சித்தர்களின் தோழனே போற்றி ஓம் ஸ்ரீ ஞானியர் அன்பனே போற்றி ஓம் ஸ்ரீ ஞானியர் அன்பனே போற்றி ஓம் ஸ்ரீ அருள்வாக்கு கருப்பசாமியே போற்றி ஓம் ஸ்ரீ அருள்வாக்கு கருப்பசுவாமியே போற்றி ஓம் ஸ்ரீ சாய்ந்த கொண்டைக்காரனே போற்றி ஓம் ஸ்ரீ சாய்ந்த கொண்டை ஓம் ஸ்ரீ சங்கடம் தீர்ப்பவனே போற்றி ஓம் ஸ்ரீ நினைவில் நிலைத்தவனே போற்றி ஓம் ஸ்ரீ நினைவில் நினைத்தவனே போற்றி ஓம் ஸ்ரீ கண்கண்ட தெய்வம் கருப்பசாமியே போற்றி ஓம் ஸ்ரீ கண்கண்ட தெய்வம் கருப்பசாமியே போற்றி ஓம் ஸ்ரீ உள்ளம் வாழும் தெய்வமே போற்றி ஓம் ஸ்ரீ உள்ளம் வாழும் தெய்வமே போற்றி ஓம் ஸ்ரீ புளியரையில் புண்ணியமாய் அமர்ந்தானே போற்றி ஓம் ஸ்ரீ புலியறையில் புண்ணியமாய் அமர்ந்தோனே போற்றி ஓம் ஸ்ரீ வழிகாட்டும் மாளிகை பாறை கருப்பசாமியே போற்றி ஓம் ஸ்ரீ வழிகாட்டும் மாளிகை பாறை கருப்பசாமியே போற்றி ஓம் ஸ்ரீ ராமபுத்ராயா போற்றி ஓம் ஸ்ரீ ராமபுத்திராயா போற்றி ஓம் ஸ்ரீ லோகநாயக ரட்சகனே போற்றி ஓம் ஸ்ரீ லோகாய ரட்சகனே போற்றி ஓம் ஸ்ரீ வெள்ளை குதிரை வாகனனே போற்றி ஓம் ஸ்ரீ வெள்ளை குதிரை வாகனனே போற்றி ஓம் ஸ்ரீ ஆயுதபாணியே போற்றி ஓம் ஸ்ரீ ஆயுத பாணியே போற்றி ஓம்
ஓம் ஸ்ரீ கோபிசூடிய கோமானே போற்றி. ஓம் ஸ்ரீ கோபிசூடிய கோமானே போற்றி. ஓம் ஸ்ரீ உயிர்ப்பலி இல்லா உத்தம கருப்பசாமியே போற்றி. ஓம் ஸ்ரீ உயிர்பலி இல்லா உத்தம கருப்புசாமியே போற்றி. ஓம் ஸ்ரீ 18ஆம் படி கொண்டானே போற்றி. ஓம் ஸ்ரீ 18ஆம் படி கொண்டோனே போற்றி. ஓம் ஸ்ரீ சித்தர்களின் தோழனே போற்றி. ஓம் ஸ்ரீ சித்தர்களின் தோழனே போற்றி. ஓம் ஸ்ரீ ஞானியர் அன்பனே போற்றி. ஓம் ஸ்ரீ ஞானியர் அன்பனே போற்றி. ஓம் ஸ்ரீ அருள்வாக்கு கருப்பசாமியே போற்றி. ஓம் ஸ்ரீ அருள்வாக்கு கருப்பசாமியே போற்றி. ஓம் ஸ்ரீ சாய்ந்த கொண்டைக்காரனே போற்றி. ஓம் ஸ்ரீ சாய்ந்த கொண்டைக்காரனே போற்றி. வழிகாட்டு மாளிகைப்பாறை கருப்பசாமிக்கு அரோகரா. வழிகாட்டு மாளிகைப்பாறை கருப்பசாமிக்கு அரோகரா. பாண்டி சித்தருக்கு அரோகரா. அருள்வாக்கு சித்தர் ஐயப்ப சுவாமிக்கு அரோகரா. 30 கோடி தேவர்களுக்கு அரோகரா. பிரபஞ்ச சக்திகளுக்கு அரோகரா. பட்டினத்தார் சுவாமிகளுக்கு அரோகரா. பட்டினத்தார் திருவடிகளுக்கு அரோகரா. ராம முதல்வன் கருப்பசாமிக்கு அரோகரா. ராமபுத்திரன் கருப்பசாமிக்கு அரோகரா. சாய்ந்த கொண்டைக்காரர் கருப்பசாமிக்கு அரோகரா. வீச்சர்வாகாரர் கருப்பசாமிக்கு அரோகரா. வெள்ளை குதிரைக்காரர் கருப்பசாமிக்கு அரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வீரவேல் முருகனுக்கு அரோகரா. கடவுளுங்கிற ஸ்தானத்தில் அது உட்கார்ந்துருக்கு. அதுக்கு நம்ம படைக்கிறோம். ஆனால் அந்த படைப்போட முடியுது. அதுக்காக சாமி ஆடுறவன் குடிக்கணும் அப்படின்னு நீங்கள் சொன்னா அதை நான் ஏற்றுக்கிட மாட்டேன். இப்போ நான் கருப்பசாமி எனக்கு அருள் இருக்குது. கருப்பசாமி இது ஒரு காலத்தில் நான் தவத்துக்கு வர்றதுக்கு முன்னால் எனக்கு கடினமாக கருப்பசாமி வரும். அன்றைக்கும் நான் குடித்ததில்லை. அன்றைக்கும் நான் அதை பற்றி பார்த்ததில்லை. அந்த குடி அந்த மதுலாம் என்னன்னே என் உள்ளத்தில் தெரியாது. அப்போ நான் என்ன சொல்கிறேன், நீ சாமி ஆடினா உடனே நீ கருப்பசாமின்னா நீ குடிச்சிருவியா? அப்படி குடிக்கிறவன் கருப்பசாமின்னு சொன்னால் என் கேள்விக்கு அவன் பதில் சொல்லணும். என் கேள்விக்கு அவன் பதில் சொல்லணும். அந்த கருப்பசாமியுடைய சரித்திரத்திலே நான் கேட்பேன், நீ வால்மீகி தவவனத்தில் எத்தனை வருஷம் இருந்த? அவர் உனக்கு போதித்ததில் போதை அனுபவிக்கலாம்னு சொல்லி கொடுத்தாரா இல்லை? நான் கேள்வி கேட்பேன். எனக்கு அவன் பதில் சொல்லணும். அப்போ என்ன அர்த்தம்? நீ கருப்பசாமின்னு சொல்லிக்கிட்டு நீ மனித சரீரம் கொண்டு குடிக்கிற, அது தவறு. ஐயன் கருப்பசாமியுடைய பெருங்கருணை உன் மேனியில் கொஞ்சம் தொட்டிருக்குன்னு சொன்னால் அதுக்கு தகுதி உடையவனாக, இரக்கண உடையவனாக, நல் உள்ளம் படைத்தவனாக இருந்து மக்களுக்கு புனித வழியை காட்டு. நீ குருவாக இருந்து தெய்வமாக மக்களுக்கு காட்சி கொடு. நீயே ஒழுக்கங்கெட்டவனாக இருந்து கெட்ட பழக்கம் உடையவனாக இருந்தனா உன்னை தேடி வரணும். சாமி உங்களுக்கு ஒரு கோட்டரு, எனக்கு ஒரு கோட்டரு. சாமி உங்களுக்கு ஒரு ஆப்பு, எனக்கு வாழ்க்கைக்கே ஆப்பு. ஓகே, எப்படி போயிடுவான். அப்போ நீ ஏன் அதுக்கு வழிகாட்டியாக இருக்க? நீ பகவானை விரும்புகிற, இறைவனுடைய அருள் உன் மேலையில் வந்திருக்கு. ஓகே, அந்த ஆங்கார சக்தியை நீ உடலில் தாங்குத, மிகவும் சந்தோஷம். அதுக்காக நீ எப்படி மது குடிக்கலாம்? நீ சாமிக்கு படைச்சி கும்பிடுறதோடு நிறுத்து. உன்னைய கருப்பசாமியாக நினச்சி இந்த உலகமே கும்பிடும். அந்த புகழுக்கு நீங்கள் வாருங்கள் என்பது என் கருத்து. நிறைய சாமியாடிகள் எனக்கு எதிர்ப்பாக பேசிக்கிட்டு இருக்காங்க. குடிக்க மாட்டுக்காரு, குடிக்கிறவங்களை குறை சொல்லுதாருன்னு சொல்லி. நீ எதிர்ப்பாக பேசி எனக்கு எந்த பாவமும் சேரப்போறதில்லை. என்னுடைய கருத்து என்ன? கடவுள் அருளை பெற்ற நீ அறிவுடையவனாய், ஆழ்ந்த ஒழுக்கமுடையவனாய், உண்மை உடையவனாய், பிறருக்கு வழிகாட்டும் குரு என்னும் ஸ்தானத்தில் ஞான உடையவனாக இருக்க வேண்டும். ஆனால் கருப்பசாமி அருளை பெற்று குடிகாரர் என்ற ஒரு பெயரை நீ உருவாக்கக்கூடாது என்பது என்னுடைய கருத்து. இந்த கருத்து நீதியா இல்லையான்னு இந்த உலகம் முழுக்க சொல்லட்டும். நான் பேசுகிறது தப்புன்னு சொல்லிடட்டும், இந்த உலகம் சொல்லட்டும். சாமியாடி சொல்கிறது எனக்கு தேவையில்லை. இந்த உலகம் சொல்லட்டும், ஐயப்ப சாமி சொன்னது இது தப்புயா அப்படின்னு சொல்லட்டும், பார்ப்போம். யாருமே சொல்ல மாட்டாங்க. இந்த உலகம் நல்லா இருக்கிறதுக்காக தான் சாமி இதை சொல்கிறாருன்னு தான் சொல்லுவாங்க. எதுக்கு? நம்ம அடுத்தவருக்கு நல்லது செய்வோம்யா. ஒரு நம்மளால் முடியலை, ஒரு நல்ல வார்த்தை கூட ஒரு வழிகாட்டுதல் தான். காசு பணம் கொடுத்தா தான் உதவியா? கிடையாது. நல்ல வார்த்தை கூட ஒரு உதவி தான். நல்ல நினைவு கூட ஒரு உதவி தான். ஒருத்தர் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக 2 செகண்ட் பிரார்த்தனை பண்ணினாலும் கூட அது உதவிதான். எல்லாரும் உங்கள் உள்ளத்தில் அடுத்தவன் நல்லா இருக்கணும்னு கும்பிடுங்க. பிரத்தியாரும் வாழணும், நானும் வாழணும், என் பிள்ளைகளும் வாழணும்னு பரந்த நோக்கோடு பகவானை கும்பிடுங்கள். அதனால்தான் கடவுளுக்கு பரம்பொருள் என்று பெயர். ஆண்டவனுக்கு என்ன பேர்? பரம்பொருள்.
பாரபட்சம் இல்லாமல் எல்லாரையும் பரந்த நிலைகளோடு பார்க்கும் ஆற்றலுக்கு பேர் தான் பரம்பொருள். அந்த பரம்பொருள் நமக்கு நம்ம கண்கண்ட தெய்வம் கருப்பசாமி. ஆனந்தமாக கும்பிடுவோம், அணிவகுத்து வாழுவோம், புண்ணியத்தை பெறுவோம்.